ஒரு போலீஸ்காரி வீட்லயே வந்து திருடுறீங்கன்னா உங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாதுடா. அடிக்கிற அடியில இன்னைக்கு செத்தீங்க நீங்க. ஓடுங்க சார், நல்லா ஓடுங்க சார். இன்னைக்கு செத்தீங்கடா. டேய், 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 டேய். கைலு, என்னடி ஆச்சு? யார் இந்த 2 பேரு இப்படி ஓடுறாங்க? அவனுங்க 2 பேரும் திருட்டு பசங்கமா. சாவி வாங்குற சாக்குல திருட பார்த்தானுங்க. அதான் அடிச்சு விரட்டிட்டேன். தம்பி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது இந்த வழியா போயிட்டு இருந்தேன் ஆண்டி. வீட்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துதா, அதனாலதான் வந்து நின்ன. வேற எதுவும் இல்ல. உள்ள வாங்க சார். இல்ல கையில், பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அர்ஜென்டா கிளம்பணும். நான் வரேன் ஆண்டி. நான் வரேன். மயிலு, வரேன். சார், நிஜமாலுமே 100 கோடியா சார்? சரி சார், சரி சார். பிரதர், நிஜமாலுமே 100 கோடியா? இந்த 1 எல்லாம் போட்டு சைபர் எல்லாம் போட்டு. ஐயோ ஆமாண்ணே சார். உங்க காலை காட்டுங்க சார், காலை காட்டுங்க சார். எங்க என்னங்க பண்றீங்க? இல்ல விடுங்க சார். ஒரு பொண்ணோட காதலுக்காக அவ்வளவு பெரிய அவன்கிட்ட அசால்ட்டா தூக்கி போட்டீங்களா சார்? நீங்க கிரேட் சார், கிரேட். ஆமாண்ணே, அந்த பொண்ணுக்காக சார் இவ்வளவு விஷயம் பண்றாருன்னா அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு கிரேட்னு யோசிச்சு பாருண்ணே. ஃபேக்ட், இது ஃபேக்ட். ஆனா ஒரு விஷயம் எனக்கு விளங்கலையே. 100 கோடி சார், 100 கோடி. இவர் இவ்வளவு செஞ்சான். சாரோட காதல் அந்த பொண்ணு ஏன் சார் ஏத்துக்கல? அத நினைச்சாதான் சார் எனக்கு அழுகையா வருது. அண்ணே, ஆமாண்ணே, ரொம்ப ஃபீல் பண்ணாதண்ணே. அத வந்து சார் லட்சியம் கனவுன்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காருல்ல. அட போங்க சார், வாங்க சார். ஏன் சார் இப்படி ஒரு மனுஷன் புருஷனா கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிடணும் சார். இவருக்காக லட்சியமாவது மனம் கிடையாது. வாங்க சார், வாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பொண்ணை இவர் காதலை ஏத்துக்க சொல்லுங்க சார். எல்லாம் ஒண்ணு பண்ணுங்களேன். அந்த பொண்ணை யாருன்னு மட்டும் காட்டுங்க. அந்த பொண்ணு கால்ல எப்படியாவது விழுந்து சாரோட மனசு அண்ணா எந்திரிண்ணே. ஆனா கூட எல்லாரும் காலையில விழுந்துட்டு இருக்கேன். எந்திரிண்ணே. அண்ணா அதெல்லாம் சாரே பாத்து பாருண்ணே. அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு மேலேயே குடி போன நினைக்கிறாரு. அந்த வீடை மட்டும் புடிச்சு கொடுத்தா போதுனே. ஓஹோ, விஷயம் அப்படி போகுதா சார்? லவ் மேட்டர் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் சார். பரவாயில்ல, விடுங்க சார். இப்போ ஒண்ணு கெட்ட போல சார். மாடியில குடியேறிட்டா அந்த பொண்ணு மனசுல குடியேறலாம்னு நம்புறீங்களா சார்? ஆமா. அப்ப விடுங்க சார். கண்டிப்பா அந்த வீட்டை நான் முடிச்சு கொடுக்குறேன் சார். இங்க பாருங்க சார், இவ்வளவு நாளா இந்த தாம கமிஷனுக்காக வேலை பார்த்தேன் சார். இப்போ சாரோட காதலுக்காக அந்த வீட்டை நான் முடிச்சு கொடுக்குறேன் சார். இத பாருங்க சார், நாளைக்கு நீங்க அந்த வீட்டுல குடியேறீங்க சார். அதுக்கு நான் கேரண்டி சார். டீல் சார், டீல். டீல் டீல்ண்ணே. அண்ணே, காதல் சொன்ன உடனே இவ்வளவு ஃபீல் ஆயிட்டியா அண்ணே? நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்களோ? ஆமா தம்பி, என் காதல் கதை பெரிய கதை தம்பி.
பொண்ணை பார்க்க எனக்கு மனசே தாங்கலம்மா. அவ மாமியார் வீட்டை விட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்க மாப்பிள்ளையையும் பிரிச்சிடாம இருக்கணும். நான் அனுபவிச்ச அதே கஷ்டத்தை என் பொண்ணுக்கும் கொடுத்துடாதம்மா. நாட்ராய முதலாளியோட மனசு மாறி சீக்கிரமே என் பொண்ணை ஏத்துக்கணும்மா. அவ புருஷனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்மா. அதுக்கு நீதான் தாயி வழி செய்யணும். இந்தா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி. நல்லா இரு. உன் புகுந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் சரியாகி சீக்கிரமே நீ அங்க திரும்ப போகணும். கடவுளோட அருளால நிச்சயமா அது நடக்கும். நம்பிக்கையார. அக்கா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அக்கா, ஹாப்பி பர்த்டே. அக்கா, ஒரு நிமிஷம். இந்தக்கா. தேங்க்ஸ் டி. சார் சார் சார், என்ன வேணும்பா? தண்ணி கேன் கேட்டிருந்தீங்கல்ல, நாங்க எதுவும் கேட்கலையே. சார் தான் போன் பண்ணியிருந்தாருமா. நீங்க இல்லங்கிறீங்க, சாரை கூப்பிட்டு கேளுங்கம்மா. சார் நீங்க யாரும் இல்ல, நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, சார் இந்த அட்ரஸ் தான் சொன்னாருமா. இல்ல, மேல யாரோ ஒரு பேச்சுலர் புதுசா குடி வந்திருக்காருல, அவர் கேட்டிருப்பாரு. மாடி போர்ஷனுக்கு போங்க. இதெல்லாம் முதலே சொல்ல வேண்டியது தானே. எவ்வளவு நேரம் வெயிட் தூக்கி வச்சிட்டு இருக்கிறது. சரி வா. மேல யாருக்கா குடி வந்திருக்கா? தெரியலடி, நானும் பாக்கல. அக்கா, அம்மா என்னக்கா கிச்சன்ல பண்றாங்க? செம ஸ்மெல் வருது. தெரியலடி, இன்னைக்கு என்ன கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் போகல. என்னவா இருக்கும்? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வாசனை வாசல் வரைக்கும் வருது. வடை சுட்டுட்டு இருக்கேன் கண்ணு. என்ன திடீர்னு? இப்ப தானடி சாமி கும்பிட்டோம், அதுக்குள்ள மறந்துட்டியா? இன்னைக்கு மலருக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் வடையும் பாயசமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஓரவஞ்சனே இருக்கனா ஒத்துக்கவே மாட்டேல்ல. இப்ப நீ அதை நிரூபிச்சுட்ட பாரு. என் பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்வீட் தான் கொடுத்த, அதுவும் கடமைக்கு கடையில வாங்கின ஓல்டு ஸ்டாக். ஆனா அக்காவுக்கு மட்டும் வடை பாயசம்னு கொண்டாடுற. நானும் உன் வயித்துல தானே பிறந்தேன். ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சிருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்காமா? என்னடி நீ? பெத்தவளுக்கு எல்லா புள்ளையும் ஒண்ணுதான். எந்த அம்மாவும் பிள்ளைங்களுக்கு நடுவுல வித்தியாசம் பார்க்க மாட்டாங்கடி. இந்த பர்த்டே விஷயத்திலேயே நீ பாரபட்சம் காட்டுறியம்மா. ஏண்டி அப்படி எடுத்துக்கிற? மலரு பாவம், புகுந்த வீட்டுல பிரச்சனைன்னு தானே நம்ம வீட்டுல வந்திருக்கா. அவ மனசுல எவ்வளவு வேதனை வருத்தம்லாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுக்க பாக்கணும் தானே. அவளோட பிறந்த நாளைக்கு இப்படி பலகாரம் எல்லாம் செஞ்சா அவ மனசு ஓரளவுக்கு ஆறுமேடி. கொஞ்ச நேரமாவது நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நம்ம கூட சகஜமா பேசிட்டு இருப்பா அவ. அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். அவ முக்கியம் நீ முக்கியம்லாம் இதுக்கு அர்த்தம் கிடையாது. நல்லாவே சமாளிக்கிறமா, ஆனா என்னாலதான் இதை ஏத்துக்க முடியல. சரி விடு, உன் அடுத்த பிறந்த நாளைக்கு நிறைய ஸ்வீட் பலகாரம் பாயாசம் எல்லாம் செஞ்சு தரேன். போதுமா? போதாது, எனக்கு கமிஷன் வேணும். கமிஷனா? ஆமா, என் மனசு ஆறணும்னா சூடாறதுக்கு முன்னாடி 2 வடையாவது என் வயித்துக்குள்ள போகணும். எதுக்கடி உனக்கு அவசரம்?
இன்னைக்கு அமாவாசை, போய் காக்காக்கு வடை பாயசம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நீ என்ன சாமிக்கா படைக்கிற? அக்காவுக்காக தானே செஞ்ச. முதல் வடைய நான் சாப்பிட்டா அக்கா ஒண்ணு கோச்சுக்காது. ஏய், ஏய், சார் சார் என்ன வேணும்? அயன் பண்ண துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். மயிலு, ஓ யூனிஃபார்ம் Dress எல்லாம் அயன் பண்ண கொடுத்தியா? நான் இது குடுக்கலையேக்கா. ஆ, அப்ப இது என்ன? நாம என்னைக்குக்கா கடையில கொடுத்துருக்கோம், வீட்ல தானே அயன் பண்ணிக்கிறோம். இதுல லேடிஸோட துணியே இல்லாம எல்லாம் ஜென்ஸோட பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. அப்போ மாடிக்கு போங்க, அங்கதான் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. தேங்க்ஸ் மேம். புதுசா குடி வந்த ஆளுக்கு சுத்தமா விவரமே இல்லன்னு நினைக்கிறேன்க்கா. அவரோட போர்ஷன் மாடியில இருக்குன்னு தெளிவா சொல்லணும்ல. தண்ணி கேன் போடுறவன் அயன் பண்றவன்னு எல்லாரும் நம்மளதான் வந்து தொந்தரவு பண்றாங்க. திரும்பி எவனாவது இந்த மாதிரி வரட்டும், அந்த ஆளு உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். கையில இந்த அப்போ போய் மாடியில வச்சுட்டு வா. ஒரே நேரத்துல 2 வேலை பண்ணாத நீ தானே சொல்லுவ. இப்ப நான் வடை சாப்பிடுறதுல பிஸியா இருக்கேன். உன் செல்ல பொண்ணு வெட்டியா தானே இருக்கா, அவளை அனுப்பு. ஏய், அம்மா குடுமா, இத வச்சுட்டு அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேணாம் மயிலு, நமக்கு எதுக்கு வம்பெல்லாம்? அங்க மேல இருக்கிறவர் யாருன்னு தெரியல, நாமளா போய் வாய் கொடுக்க கூடாது. யாராவது தேடி வந்தா மேல போங்கன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. இதுல என்ன குறைஞ்சிட போகுது? நீ போய் காக்காக்கு மட்டும் வச்சுட்டு வா போ. சரிம்மா. கூட வரலையே. அம்மா, ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குதுமா. நீ அங்கே நின்னுட்டு இருந்தா பயத்துல எப்படி வரும்? தட்டை வச்சுட்டு கீழே வா, அப்புறம் போய் எடுத்துக்கலாம். வடை எடுத்துக்கடி. இந்தா. நல்லா இருக்கா? பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினால் பைத்தியம் செய்தாய். உந்தன் பின்னால் நான் வருவேனோ, எந்தன் பின்னால் நீ வருவாயோ. நல்லா இருந்துச்சு, நன்றி. காக்கா விருந்து சாப்பிட்டுட்டு கமெண்ட்டும் அடிச்சிட்டு போயிருக்கு போல. அம்மா, இப்படி ஒரு அதிசயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியாமா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுடி. காக்கா வடையையும் பாயசத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருச்சுமா. அதுல என்னக்கா அதிசயம் இருக்கு? சாப்பிட்டுட்டு கிளீனா கழுவி வச்சுட்டு போயிருக்க மயிலு. அது மட்டும் இல்ல, நல்லா இருந்துச்சு நன்றின்னு அம்மா சமையலுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டு போயிருக்கு. இங்க கூடாத. யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா? வேற யாரு? மேல புதுசா குடி வந்திருக்குல்ல, அந்த காக்கா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கும். காக்காக்கு வச்சத சாப்பிட்டதே தப்பு, அது போதாதுன்னு அந்த ஆளு நமக்கு பாராட்டு பத்திரத்தை வர எழுதி கொடுத்திருக்கான்.
எனக்கு என்னமோ அந்த ஆளு வில்லங்கம் புடிச்சவன் மாதிரி தோணுதுமா. நான் போய் இப்பவே அவன் கிட்ட இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. ஏய் மயிலு நில்லுடி. ஏதோ அவருக்கு வடை பாயசத்தை பார்த்ததும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு போல. சாப்பிட்டு போட்ட விடு. இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போடக்கூடாது. இல்லம்மா, எனக்கு ஏதோ தப்பா படுது. மேல குடி வந்தவன் நம்ம கிட்ட நேரா வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம்ல. அப்ப நாமளே அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்க போறோம். அதை விட்டுட்டு அந்த ஆளு இந்த மாதிரி குசுமத்தனம் பண்றதெல்லாம் எனக்கு என்னவோ நல்லதா படலமா. ஆம்பளை துணை இல்லாத வீடு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதாமா அந்த ஆளு இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறான். நேரா வந்து பேசி பழகுறவங்களை கூட நம்பிடலாம். இப்படி ஓவர் ஸ்மார்ட்டா காமிச்சுக்கிறவங்கள நம்பவே கூடாதுமா. இப்பவே எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நான் சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், இதே சாக்கா வச்சுக்கிட்டு வேற வேற வழியில அவன் விளையாட ஆரம்பிச்சிருவாமா. ஏய் வேணாம் மயிலு. மயிலு கான்ஸ்டபிள் ஆனதுல இருந்து அவ யோசிக்கிற விதமே மாறி போயிடுச்சுமா. ஆனா இந்த விஷயத்துல அவ ரொம்ப ஓவரா பண்றான்னு தான் தோணுதுக்கா. அந்த ஆள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்காரு. அத பாசிட்டிவா எடுத்துக்காம அவ ஏன் இப்படி குதிக்கிறான்னு எனக்கே புரியலமா. அது இல்லடி, மேல வந்த ஆளு எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் அவ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மயில பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. உடனே பாஞ்சு வந்துருவியே. உன்னை முன்னால வச்சுக்கிட்டு அவளை பத்தி பேசணும் பாரு. என்ன சொல்லணும் இல்ல. ஏய் ஆஹா. ஹலோ, உள்ள யாருங்க? ஒரு நிமிஷம் வெளியில வாங்க, நான் பேசணும். ஹலோ, மயிலு. ஹாய்ங்க, என் பேர் ஜீவாங்க. நான் தான் இங்க குடி வந்திருக்கேன். அடிக்கடி சந்திப்போம். இனிமே நான் தான் இங்க இருக்க போறேன். என்னடி போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டியா? இல்லக்கா, மேல யாரும் இல்ல, வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஜீவா சாரு நம்ம வீட்டு மாடியிலேயே குடி வந்துட்டாரு. நானே விலகி விலகி போனாலும் அவர் விடவே மாட்டாரு போல இருக்கே. அம்மாக்கு வேற தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. வேற எங்கேயோ இருந்தப்பவே என்னையே சுத்தி சுத்தி வருவாரு. மேலேயே இருக்கிறது இன்னும் அவருக்கு வசதியா போச்சு. அவர் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா, எனக்கு எதுக்குமா செயின் போடுற? உன் பிறந்த நாளுக்குன்னு போடுறேன். நீ என் கல்யாணத்தப்பவே நிறைய செஞ்சிட்டம்மா. இது வேற எதுக்குமா? இன்னும் கடன் கட்ட வேண்டி இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. இது பாரு, தாங்க முடியாத சும்மான்னு ஒண்ணும் இல்ல. உனக்கு அழகா இருக்கு. அக்கா, இதெல்லாம் காயலையா? ஆமா மயில, காய வச்சுறியா? குடுக்கா, நான் போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். அக்கா நில்லு. செயின் புதுசா? ஆமா கையில. இது எப்படி உன்கிட்ட? அவ பிறந்த நாளுக்கு நான் போட்டு விட்டேன். ஓ, அக்காவுக்கு பர்த்டே கிஃப்டா? இவ்வளவுதானா இல்ல ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கியா? அது அப்படி இல்லடி. இது அவ பிறந்த நாளுக்குன்னு கொடுக்கல, ஏதோ அவளுக்கு போடணும்னு தோணுச்சு. எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஏமா உனக்கு தோணவே மாட்டேங்குது? நானும் நீ பெத்த பொண்ணு தானே? இல்ல குப்பை தொட்டில இருந்து என்ன தூக்கி எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கியா? என்ன இப்படி புரியாம பேசுற?
நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படிதாம்மா தோணுது